கேபிடி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல், நானும் எங்கள் நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ரேப்பிடோ தான் ஓட்ட போகிறோம். அண்ட் ரேப்பிடோ ஓட்டுறது மட்டும் இல்லாமல் ரேப்பிடோ ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது ரேப்பிடோ கேப்டன் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அண்டு எவ்வளோ இயர்ன் பண்ணுறோம் அண்டு எத்தனை ஆர்டர் எடுக்க முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 3 மணி, ஓகேங்களா? 3 மணிலேருந்து ஓட்டினா எவ்வளோ ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்றத நான் கடைசியாக வந்து சொல்லுவேன், ஓகேங்களா? அண்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேப்பிடோ ஓட்டும் போது ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்டேருந்து யாராவது ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி வர சொல்லி ஏற்றிட்டு நீங்கள் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள் அவங்கள, ஓகேங்களா? சரி வாங்க, அப்படியே மொதல் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிட்டு கிளம்பலாம், ஓகேங்களா? இன்னும் வரல, ஸோ அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வந்துச்சுன்னா கிளம்புவோம், ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்மளோட மொதல் ஆர்டர் வந்துருச்சுங்க. அண்டு ஹெல்மெட்டு, அதாவது என் பின்னாடி உட்காரவங்களுக்கு இது. அப்புறம் அக்செப்ட் பண்ணணுங்க, இன்னும் 9 செகண்ட் தான் இருக்குது. வேளச்சேரி தான், இங்கேருந்து டி நகர் கொண்டு போய் விடணும். 1.5 கிலோமீட்ரு, அப்புறம் 9.5 கிலோமீட்ரு ட்ராப்பு, ஓகேங்களா? ஆர்டர் இஸ் நோ லாங்கர் அவைலபிள்னு வந்துருச்சு. என்னாச்சுன்னு தெரியலையேங்க, ஆர்டர் கட் ஆகிடுச்சு. மடி வந்திருக்குதுங்க. இப்போ எங்கே போகணும்? மடிப்பாக்கத்தில் எடுத்து அப்படியே நங்கநல்லூரில் போயிட்டு ஓடணும், ஓகேங்களா? 3.2 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப் 4 கிலோமீட்டர், ஓகேங்களா? இது அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போடுறேன், பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஆட்டோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்டு வந்து இன்ஃபார்ம் கஸ்டமர் தட் யூ ஆர் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மெசேஜ் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்குங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஐ எம் ஆன் தி வே டு யுவர் பிக்கப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சென்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ சென்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு போட்டுக்கூடிய ஹெல்மெட்டு. இதை அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம். அண்ட் இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பின்னாடி இந்த சைடில் கட்டி விடலான்னு நினச்சேன். சரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நியூ மெசேஜ் ஃப்ரம் கஸ்டமர், ஐ எம் அட் த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க, ஓகேங்களா? ரிப்ளை பண்ணிடலாம். ஆன் தி வே சார் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடலாம், ஓகேங்களா? சென்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம ஒன்ஸு அவங்களோட லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம அரைவிடுங்கிறத கொடுத்துடணும், ஓகேங்களா? இப்போ கோ டு பிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? அதை தொட்டுட்டிங்கன்னா மேப் வந்து அந்த இடத்துல காட்டும். அங்கே போய் அவங்கள பிக்கப் பண்ண போகிறோம், ஓகேங்களா? சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்களோட லொக்கேஷனை ரீச் பண்ணிவிட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குதான்னு பார்க்கணும். ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அவங்கள கொஞ்சம் தள்ளி வர சொல்லி ஏற்றிக்கணும், ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ தாங்க என்னை போலீஸ் பிடிச்சாங்க. நான் பெட்ரோல் அடிக்கலான்ட்டு போனேன்னா போகும்போது என்னை பிடிச்சிட்டாங்க. நான் இத்தனைக்கும் ஹெல்மெட் வந்து இப்படியே வச்சுட்டு போனேன், பிடிச்சி ஃபைனை போட்டாங்க. சரி ஓகே, அப்போ தான் நான் எடுத்த வண்டியை சொன்னேன் அவங்ககிட்ட. அவங்க இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு அங்கே வரதுக்குள்ளே இடிச்சிட்டிங்கன்னா எங்கேயாவது போயிட்டு அப்புறம் உங்களுக்கு தான் சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லிடலாம், ஆனால் நான் புதுசுனா ஏதாவது ரூட்டுக்கு இது மாற்றி போனால் சொல்லிடுங்க, இல்லை சுற்றுற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. ரேப்பிடோ தாங்க இப்போ ட்ரெண்ட்லேயே இருக்குது, கரெக்டு தானே? இதான் டிமார்ட்டு பார்த்துங்க. இந்த ஹெல்மெட்டை இப்படி வச்சுட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? திடீர்னு சாஞ்சி கீழே விழுந்துருங்க. இது ஒரு வலிக்கிட்டு போகுது. என் கவர் வேறு ஸ்டேபிளாகவே இல்லை. என்னங்க சுற்றி விட்டுருச்சு. இன்னது நீ ஸ்ட்ரெயிட் ரோடாக காட்டுச்சு, இப்போ என்ன வாடானா லைட்டாக சுற்றி விட்டுருச்சு. இதெல்லாம் எப்படி இருக்குது? சையன்னு இருக்குது. எப்பா போய் வண்டியை கழுவணுங்க. இதுக்கு முன்னாடி குப்பை இருந்தப்போ கூட இந்த அளவுக்கு தெரியலைங்க. இந்த தண்ணியிலோடவும் கழுவி ஆகணும்டா. எப்பா ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ப்ரோ. கிட்ட வந்துட்டேன். நிறைய பேர் கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேன்சல் பண்ணிடுவாங்க செல்ஃபில். வேகமாக ஓடி போய்ட்டு பிக்கப் பண்ணணும். அவரை கிட்ட வந்தாச்சு, அவள் தான். இன்னும் கரெக்டாக 3 நிமிஷம் தான் கட்டுது இங்கேருந்து. ஆட்டோக்காரர்கிட்ட மாட்டினோம்னா அவ்வளோதான், நசுக்கி புழிஞ்சிருவாங்க. ஆல்ரெடி காண்டில் இருக்கிறாங்க அவங்களாம். ஆமாம் ப்ரோ.
ஷார்ட் ரைடு. ஓடிபி 2562. ஸ்ட்ரெயிட்டாவா? இல்லை நீங்கள் ரேப்பிட் வழியாக வருவீங்க ப்ரோ தினமும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டு யாருக்காவது சண்டை வந்திருக்காங்களா? இல்லை வீடியோவில் பார்த்தேன் நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்க. A few moments later. ப்ரோ கம்ப்ளீட் ரைடு. ஓகே ஆன்லைன் பேமெண்ட். ஓ இப்போ தான் பண்ணுறீங்களா? இந்த கேட்டு பேமெண்ட் ஜென்ரேட் QR கோட் 64 ரூபாங்க ப்ரோ. கரெக்ட் ஆயிடுச்சா ப்ரோ? சரி 9 இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ரேட் யுவர் கஸ்டமர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது QR கோடு கிடச்சி QR கோடு அவங்களுக்கு வச்சமும் பே ஆகிடுச்சு. அமௌண்ட்டு கரெக்டட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. அக்செப்ட் பண்ணிடலாமா? யூ மிஸ்டு த ஆர்டர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் ஆர்டரை. இப்போ நான் டன்னு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேட்டிங் சேவ் பண்ணிங்க. அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. சேஃப் ரைடுன்னு சொல்லிட்டு வருது. கங்க்ராச்சுலேஷன் ஆன் ரைடிங் வித்தின் ஸ்பீட் லிமிட்ஸ். தேங்க்யூ ஃபார் கேரிங் அபவுட் த சேஃப்டி ஆஃப் யுவர் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் போகிறேன் பார்த்துக்குங்க. ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துறேன். ஓகேங்களா? வந்துருக்குங்க அடுத்த ஆர்டர். 2.5 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு. இன்ஃபார்ம் த கஸ்டமர் தட் யூ ஆர் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்கும். இப்போ நம்ம வந்து கோ டு பிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஹலோ யாருங்க? ஆமாங்க சார், நான் வந்துக்கிட்டே இருக்குது சார். இப்போ தான் சார் கிளம்பிருக்கேன். ஓகே ப்ரோ, ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்காதீங்க ப்ரோ, சண்டைக்கு வந்துடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதாவது அந்த ரேப்பிடோ கேப்டன் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை போட்டுட்ருக்கிறேன். ஓகேங்களா? தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டிடுறேன். ஆக்சுவலாக நான் இப்போ போடுற வீடியோவை பார்த்தீங்கன்னா அடுத்த முறை நீங்களாகவே எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் வந்து ஒன்றும் உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டுருக்கிறேன். இது வரைக்கும் யாரும் அப்படி போட்டதில்லை. ஓகேங்களா? ஹலோ கிட்ட வந்துட்டேங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ, உங்களுக்கு நான் வந்துட்டு கால் பண்ணுறேங்க ப்ரோ அந்த இடத்துல. உங்களுக்கு இந்த நம்பர் தானே ப்ரோ, உங்களுக்கு கால் பண்ணுறேங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இருங்க, அவர் ரிட்டன் வர இருங்க நிமிஷம். பார்த்த மாதிரி இருக்குது. இந்த வரேங்க ப்ரோ, இந்த வரேன் சரிங்க ப்ரோ, வரேங்க ப்ரோ. இல்லை ஜல்லி கொட்டி வச்சிருக்காங்க இல்லைங்க ப்ரோ. உள்ளுக்குள்ளீங்க. டாஸ்மாக் வாங்க ப்ரோ. டாஸ்மார்க்கில் இது இல்லை, மேலே ஒரு பாலம் இருக்குது கொஞ்சம் தூரம் இங்கேருந்து பார்த்தோன்னா. ஆமாம் ப்ரோ. அதான் நான் அது உங்களே தான் பார்த்தேன். கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க ப்ரோ, அப்படியே வரேன். இருங்க நிமிஷம், அப்படியே வந்து ஏற்றிக்கிறேன். அண்ணா இங்கே முத்தம்மன் கோயில் எங்கே இருக்குது? அண்ணா முத்தம்மன் கோயில், எலும்பத்தம்மன் கோயில். இந்த மாதிரி ஆட்சி தெரியும் பாருங்க. ஆமாண்ணா, சம்பவ பக்கத்துலேயே. ஆமாம், அது உள்ளே போனால் எலும்பத்தம்மன். ஓகேண்ணா, தேங்க்ஸ். தேவி எல்லை முத்தம்மன் நுழைவாயில். அங்கே தான் நிற்கிறீங்களா நீங்கள்? சாரிண்ணா, இப்படி வரலாமே. எனக்கு நான் கொஞ்சம் புதுசுங்கண்ணா சென்னைக்கு. ஆமாங்கண்ணா, இப்படி போகக்கூடாது. ஓகே, பார்க்கலாம், மொபைல் பார்த்துட்டு. அப்படிங்களாண்ணா? 0976
அந்த மேலே பாலம் வரும் இல்லைங்கண்ணா, அந்த அந்த பக்கங்கண்ணா, அந்த மேலே பாலத்துலேருந்து ரைட்டில் திரும்பி வந்திருந்தா ஓகே தாங்கண்ணா. நான் ஃபஸ்ட்டு திரும்பிட்டேன். அப்படி திரும்பும்போது என்னாச்சுன்னா மேப்பை சுற்றி விட்டுருச்சுங்கண்ணா. இங்கே வேறு பக்கம் காட்டிடுச்சு டக்குன்னு. அப்புறம் நான் அப்படி சுற்றிக்கிட்டு இங்கே வந்தால் மறுபடியும் அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. அண்ணா ஹெல்மெட்டு சாரி வரும்போது தாங்கண்ணா மாட்டினேன் நான். கைனை போட்டாங்கண்ணா. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கண்ணா போலீஸு? இங்கே தான் இருப்பாங்க. ஓகேங்கண்ணா. ரைட்டு உடனே ஓகேங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இப்போ கரெக்டாக கட்டுதுங்கண்ணா. இப்போ கரெக்டாக கட்டுது. உங்களுக்குன்னா டக்குன்னு ஷார்ட் ரூட் தெரியுங்கண்ணா. இங்கே லோக்கலில் இருக்கிறீங்க. இந்த மேப்பில் என்ன பண்ணோம்னா சுற்றி விட்ருவோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஸ்ட்ரைட்டு தானேங்கண்ணா? ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்களாங்கண்ணா? ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்களாங்கண்ணா? பண்ணிட்டோமா? இல்லை இல்லை இல்லை, கேஷ் கேஷில் தரீங்களாண்ணா? சரி ஓகே. கம்ப்ளீட் கேஷ் சேஞ்ச் இருக்குமா? அது சேஞ்சாங்கண்ணா. நம்பர் சொல்லுங்கள். QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? எனக்கு அனுப்பி விட்டீங்கண்ணா? நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அனுப்பி விட்டீங்கண்ணா? நம்பர் சொல்லுங்கள். 944 பேர் வச்சுண்ணா. சென்ட் ஃப்ரம் பேர். இப்படியே உங்களுக்கு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பேச வேண்டியது சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, இப்போ வந்து நான் இந்த கஸ்டமர் வந்து இறக்கி விட்டு இப்போ 31 ரூபா வந்து அண்ணன் எனக்கு வந்து ஜிபேயில் போட்டு விட்டாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அவங்க ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் ஜென்ரேட் QR கோடு கொடுத்தோம்னா அவங்க வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்படியே பே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுவேன், அதை பார்த்துக்கோங்க. அப்படின்னா அதில் கலெக்ட் கேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். ஒன்ஸு நியூஸ் ஸ்க்ரீனை காட்டினதுக்கப்புறம் கலெக்டடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? அந்த கலெக்டட் நீங்கள் வந்து அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து டன் ஆகிடும். இப்போ ரேட் ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறது? வெரி குட். நான் எல்லாத்துக்குமே அதான் போடுவேன். ஓகேங்களா? அப்புறம் வாட் டிட் யூ லைக் அப்படின்னு சொல்லிட்டு டைம்லி, ஃப்ரெண்ட்லி, பொலைட், அதர் அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டு தான், ரொம்ப பொலைட்டு, ஃப்ரெண்ட்லி எல்லாமே கொடுக்கலாம் அந்த அண்ணனுக்கு. ஓகேவா? எனக்கு வந்து வழியும் சொன்னார். நான் புதுசுங்கிறதுனால அவர் ஷார்ட்கட் சொன்னார். மேப்பை பார்த்து போனோம்னா தூரம் போயிருக்கும். இவர்கிட்ட கேட்டதுனால கொஞ்சம் டக்குன்னு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து டன்னு கொடுக்க போகிறோம். இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ டன்னை கொடுத்துட்டோம்னா ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஒன்ஸு இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆர்டருக்கு வந்து ரெடி ஆகிடுவோம். இப்போதைக்கு நான் வந்து ஆர்டர் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ 2 ஆர்டருக்கு எவ்வளோ ஏனிங் சொல்லிட்டு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா? இருங்க காட்டிடுறேன். அது எவ்வளோங்க மேலேயே காட்டுறது வருங்க. உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், மேலே பார்த்துங்க. 69 ரூபா 71 பைசான்னு போட்டுருக்குதான். இப்போ நான் எப்படி அந்த காசு சம்பாரித்தேன் அப்படின்றத வந்து நம்ம கீழே அந்த ஆரோ பட்டன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை தொட்டிங்கன்னா காட்டும். அடுத்த vlogல நான் கண்டிப்பாக வந்து சாயங்காலம் ஆரம்பிச்சேன்னா நைட் வரைக்கும் ஃபுல்லாக ஓட்டுவேன். ஸோ அதனால் வந்து என்னை மன்னிச்சுங்க. இந்த vlog என்னால் 2 தான் பண்ண முடிஞ்சது. அதுவும் இல்லாத டயர்லேயே காற்று போயிடுச்சு. எனக்கு என்ன பஞ்சர்னு நினைக்கிறேன். அன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன், செட்டை ஓட்டுற அன்றைக்கி பஞ்சரு நான் கவனிக்காத விட்டுட்டேன். இன்றைக்கி கஸ்டமர் ஏற்றும் போது கொஞ்சம் காற்று ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. ஒரு சைடாக இழுத்துக்கிட்டே வந்துச்சு, என்னன்னு தெரியல. சரி ஓகேங்க. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் நிறுத்திக்கிறேன். ஓகேங்க, பாய்.